ஹாய்டா மிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜிம்மினுக்கு ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது எத்தனை பார்ட் வரும்னு தெரியல. பட் ஆனால் கம்மியாக தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். யாரும் ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த கதை பிடிக்கலைன்னா நீங்கள் வெளியே போயிடலாம். நான் உங்களை ஸ்டே பண்ண சொல்லி போஸ்ட் பண்ணலை. ஜிமின் வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸான மாஃபியா கேங்கு. ஜிமின் எப்போவுமே சீரியஸாகவும் பிஸியாக மட்டும்தான் இருப்பான். அவனுக்கு ஒரு தம்பி இருக்குது. தம்பி மட்டும் தான் இருக்காங்க. அம்மா அப்பா யாருமே இல்லை. தம்பியோட பேர் வந்து மேத்யூ. அவன் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். ஜிமினுக்கு ஏஜ் 26னா அவனுக்கு வந்து 22. அவன் வந்து அவன் காலேஜில் ப்ளே பாயாக கொஞ்சம் சீன் போட்டு ஒரு மாதிரி பேட் பாயாக தான் இருப்பான். அவன் பண்ணுற தப்பு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவன் அண்ணனுக்கு தெரியாமல் பண்ணுவான். ஏன்னா தெரிஞ்சால் அவங்களோட ஹாட்டான அண்ணன் வந்து பொழந்துருவார். உங்களுக்கு இன்ட்ரோ என்னென்னா, அப்பாவும் ஒரு அண்ணன் மட்டும் இருக்காங்க. உங்கள் அம்மா நீங்கள் பிறக்கும் போதே இறந்ததுனால உங்கள் அப்பா உங்களை அவ்வளோ கேராக எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் உங்களை அவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பாங்க. கஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாமல். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நைட்டு ஒரு 12 மணி மேலே ஆயிடுச்சு. நீங்கள் ரோட்டில் தனியாக நின்றுட்டுறீங்க. ரோட்டை சுற்றி யாருமே கிடையாது. ஷோ என்ன இன்றைக்கின்னு பார்த்து எந்த கேபும் புக் ஆகல. ஐயோ அப்பா வேறு திட்ட போகிறாரே. நீங்கள் கரெக்டாக பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் அப்பா கால் பண்ணிட்டாரு. நீங்களும் ஐயோ என்ன பண்ண பார்த்துலையே. ஹலோ அப்பா. என்ன வயன் எங்கே இருக்க? எதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது? அப்பா கத்தாதப்பா. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். 6 மணிக்கே முடிஞ்சிருக்கும்ல. மணி என்ன தெரியும்ல? 12:30 எங்கே இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. சரி அதெல்லாம் விடு. இப்போ எங்கே இருக்க? ரோட்டில் இருக்கேன். ஐயோ அட்ரஸ் சொல்லுமா. இதோ நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன்ப்பா. அப்பா நானாக வந்துடுறேன்ப்பா தனியாக. இந்த டிரைவர் அனுப்புகிறேன். அங்கேயே இரு. புரியுதா? அப்பா அப்படி நீங்கள் பேசுறதுக்குள்ளேயே அவர் கட் பண்ணிடுறாரு. அவன் சொல்ல மறந்துட்டேன். உங்கள் அப்பாவும் மாஃபியா தான். சரி ஓகே. இப்போ நீங்களும் வந்துட்டு ஷோ ஏன் என்னால் தனியாலாம் வீட்டுக்கு போக முடியாது தான் என்ன? நான் தனியாக தான் போவேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அங்கேருந்து நம்ம நேராக எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில. சரி போய் பார்ப்போம். உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு தனியாக போகணுன்னுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் உங்களை யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்கள் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் திரும்பி பார்த்துட்டு பயந்துட்டே கொஞ்சம் வேகமாக நடக்கிறீங்க. பஸ் வந்ததுக்கப்புறம் நீங்களும் பஸ்ஸில் ஏறிடுறீங்க. அந்த ஆளும் பஸ்ஸில் ஏறுறாங்க. அந்த ஆள் வந்து ஒரு கேப்பும் ஃபேஸில் வந்து ஒரு பிளாக் மாஸ்க் போட்டு ஒரு பிளாக் ஹுட்டி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது. ஒன்றுமே தெரியல. பேசஞ்சர்லேயே நீங்கள் 2 பேர் மட்டும்தான் பஸ்ஸில் இருக்கீங்க. இப்போ பஸ்ஸும் மூவ் ஆகுது. அந்த ஆள் வந்து மெதுவாக வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாரு. நீங்கள் கத்தலான்னு போகிறதுக்குள்ளேயே மாஸ்க்கு கழுறான். பார்த்தா அது உங்கள் ஃப்ரெண்டு தான். ஜஸ்ட் நீயா? பயந்தே போயிட்டு தெரியுமா? நான் ஏற்கனவே அப்பா ஃபோன் பண்ணி நான் அத்தனை வாட்டி வார்னிங் பண்ணிகிட்டு இருந்தாரு. லேட்டாக வராதுன்னுட்டு. பத்தாவதுக்கு நீ வேறு என்னை ஃபாலோ பண்ணி எப்பா சாமி ஏன்ட்டு அப்படி பண்ணுற? அவனும் சிரிச்சிட்டு சரி சாரி உன் குட்டி காலை வச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் ஓடி வந்துட்டு நீனு பெரிய ஆள் தான் நீனு. சும்மா இருடா நீனு. எப்பா ப்ளீஸ் இப்படியெல்லாம் இதுக்கப்புறம் விளையாடாது. எனக்கு எவ்வளோ பயந்துன்னு தெரியுமா நான். சரி ஓகே சாரி. இப்போ நீங்களும் சிரிக்கிறீங்க. அவனும் உங்ககிட்ட கேட்குறான், நேற்று என்னோடய பர்த்டே நீ ஏன் ஆஃபீஸ்க்கு வரல? டே அண்ணனுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ்டா. ஸோ அதனால நேற்று ஷாப்பிங் போயிருந்தேன். நான் தான் அவனுக்கு 12 மணிக்கு விஷ் பண்ணல. நான் தானே ஃபஸ்ட்டு விஷன்னு சொன்னேன். நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு மாதிரி அவன் சொல்கிறான். நீங்களும் சிரிச்சிட்டு என்ன சார் பிளான் பண்ணீங்க? விடு உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. இப்போ நீ என்னன்னு சொல்ல நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி ஓகே சொல்கிறேன். அதாவது இத்தனை வருஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற வருஷத்துலலாம் நீ என்னோடய லைஃப் பார்ட்னராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஜஸ்டின் இப்படி சொன்னோன்னே எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் பதிலை சொல்கிறதுக்குள்ளே உங்கள் அப்பா கிட்ட வந்து கால் வருது. ஹலோ சொல்லுப்பா. எங்கம்மா இருக்கு? டிரைவர் அங்கே இல்லைன்னு சொல்கிறாரு நீனு. அப்பா நான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கு. பஸ்லையா? வயன் என்னம்மா நீ விளையாடுறியா? அப்பா பயப்படாத. ஜஸ்டின் என் கூட தான் இருக்கான். ஃபோன் அவன்கிட்ட கொடு. நீங்களும் ஃபோனை ஜஸ்டின் கிட்ட கொடுக்குறீங்க. ஜஸ்டினும் வாங்கிட்டு ஹலோ அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள். ஜஸ்டின் நீ வந்து வயனோடையே ப்ளீஸ் அவளை எப்படியாவது வந்து சேஃபாக வீட்டில் விட்டுரு. ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன். நான் கூப்பிட்டு வரேன். பயப்படாதீங்க ப்ளீஸ்ப்பா. அவனுக்கு எஞ்சி கேட்குறாங்க. ஓகே அங்கிள் நான் கூப்பிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிடுறான். எப்போவுமே அவங்க கூட பாடி கார்டெலாம் சுற்றிட்டே இருப்பாங்களே எங்கே இப்போது? எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்போ பாரு என்னை யாராவது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் அவர் அப்படியே கழட்டி விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பா உனக்காக அங்கே எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. உனக்கு ஏதாவது ஆயிரம் தானே பயந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆக போகுது? நான் நல்லா தான் இருப்பேன். என்னை யாராவது நோண்டினாங்கன்னா அவனை லெஃப்ட்டு ரைட்டாக நான் கொடுப்பேன். அவனை சிரிச்சிட்டு இப்போ யாரை மேடம் சொல்கிறீங்க நீங்கள்? என்னை யார் வம்பலுக்கு இழுப்பானோ அவனை. சரி ஓகே நீ அதெல்லாம் விடு. இப்போ சொல்லு ஓகேயா இல்லையா? ஸ்டாப்பிங் வந்துடுச்சு வாப்பலாம். நீங்களும் அவனும் இப்போ பஸ்ஸை விட்டு இறங்குறீங்க. அவன் உங்களை கேபில் தான் கூப்பிட்டு போகிறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு நான் புக் பண்ணும்போது ஒரு கேபும் வரல. என்ன மாதிரி அழகாக இருந்தால் தான் கேப்லாம் கிடைக்கும். நீங்களும் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. உன்னை விட நான் எவ்வளோ அழகாக இருக்கேன். அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு அதனால தான் அவனுக்கு லவ் யூ சொன்னேன். இந்த விண்டோவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்களேன் வேர்க்குது. ஜஸ்டின்னு உங்களை அடிக்கிறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு உனக்கு எத்தனை வாட்டிமா நான் சொல்கிறது தனியாக போகாதுன்னுட்டு.
சாரிப்பா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் என்ன ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டா, அதான். எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? சரி சாரி, டென்ஷன் ஆகாதீங்க. சரி ஓகே, சாப்பிட்டியா? சரி வா சாப்பிட்லாம். இப்போ அப்பா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு உங்களை தூங்க வச்சிட்டாரு. உங்கள் அப்பா கதவை சாத்திட்டு ரூமை விட்டு வெளியே வராரு. ஜஸ்டினும் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, அங்கிள் என்னாச்சு இன்னைக்கே இவ்வளோ சீரியஸாக இருந்தீங்க? பயமாக இருக்குது, ஒரு டைமும் லேட் ஆகும்போது பயமாக இருக்குது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஜஸ்டினும் அதுக்கு, அங்கிள் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் கூட தான் இருப்பேன், அவளுக்கு எதுவும் ஆகாது. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ மணி 3 மணி, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. சடனாக காற்றுல விண்டோ வந்து வேகமாக ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, சவுண்டு கேட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. நீங்களும் பெட்லேருந்து எழுந்து விண்டோவை க்ளோஸ் பண்ணுறீங்க. நீங்களும் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறீங்க. கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி பிளாக் ஸ்கார்ஃப் அவனோட நோஸ் வரைக்கும் கட்டியிருக்கான். அவன் கண்ணை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அவன் வந்து உங்களோட மூக்கில் கர்ச்சீஃப் வச்சு மூடிட்டான். அதாவது நீங்கள் மயக்கம் போட்டீங்க. கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அதாவது மயக்கம் தெரிஞ்சு பார்க்குறீங்க. ஒரு சேரில் உங்கள் கால் கை உங்கள் உடம்பு ஃபுல்லாக கட்டி இருக்குது. பேஸ்மெண்ட் இது. அங்கங்கே கன்று, துருப்பிடிச்ச ராடு, பிளட்டுன்னு அப்படியே தரலாம் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இங்கே இருக்க. கத்துறீங்க. அங்கே நிறையா காக்ரோச் பெருசு பெருசாக பூச்செல்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்குது. செம்மையாக அழுவுறீங்க. ஐயோ யாரா இருக்கீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு முன்னாடி அந்த ஆளோட ஷேடோ பார்க்குறீங்க. அவனும் அப்படியே மெதுவாக முன்னாடி வரான். ஹாய் பேபி கேர்ள். யார் நீ? எதுக்கு இப்போ நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கு? இது என்ன இடம்? ப்ளீஸ், நான் எங்கள் அப்பா கிட்டே போகணும். பேபி கேர்ள், இப்போ தான் கேம் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே நீ அங்கே போகிறேன்னு சொன்னால் நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேரை அவங்க இயரில் செட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களும் திரும்பிடுறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு நான் போகணும். இத்தனை நாள் உன்னை தூரத்துலேருந்தே பார்த்தேன், கிட்ட இருந்து பார்க்கும்போது அழகாக தான் இருக்கு. நீ யார்? பார்க் ஜிமின், த கிரேட்டஸ்ட் மாஃபியா கிங். என்னை பற்றி தெரியாமல் போகிறதுலாம் உனக்கு சான்ஸே இல்லை. உங்கள் அப்பா கிட்ட கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்குமே. உன் அப்பா நான் மாஃபியா தானே? ஓ, உங்கள் அப்பாவோட எனிமியா நீ? ஏய், அவன் தாண்டி எனக்கு எனிமி. சி, எனக்கு எனிமியாக இருக்கிறதெல்லாம் ஒரு தகுதி இருக்கணும். உன் அப்பனுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நீங்களும் கோவமாயிட்டு மரியாதையாக பேசு. மரியாதையா? அந்த கொலைகாரனுக்குலாம் என்னடி மரியாதை? சரி, உங்கள் அப்பனோட எத்தனாவது பொண்டாட்டியோட பொண்ணு நீ கேட்ட உடனே உங்களுக்கு கோவம் மண்டைக்கு ஏறுது. இதாண்டா அப்படி பிறந்திருப்பேன்னா? அப்படி இல்லை. ஜிமின் முடிய செம்ம ஹார்ஷாக ட்ராக் பண்ணுறான். உங்களுக்கு வலி உயிரே போகுது. கையை ஏடு. ஏம்மா வலிக்குதா? உனக்கும் எனக்கும் எந்த பகையும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு பொண்ணாக பிறந்துட்டு நீ. எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு இத்தனை வருஷம் நான் தனியாக தானே இருந்தேன். அந்த மாதிரி அவனும் தனியாக இருந்து சாவட்டும். ஒழுங்குபடியாக நான் சொல்கிற பேச்சை கேட்டு நீ இங்கே இருந்துட்டேன்னா அவன் உயிர் தப்பிச்சுது. நீ ஏதாவது மாஸ்டர் பிளான் போட்டிங்க தப்பிக்கலான்னு ட்ரை பண்ண, அப்புறம் அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிய விடுறான். வசிக்குதா? இந்தா இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக சாப்பாடு வைக்கிறான். அதுலேயும் பூச்செல்லாம் விழுந்து கிடக்குது. நான் போயிட்டு நைட்டு வரேன், அதுக்குள்ளே இது சாப்பிடு. இன்றைக்கி இது போதும் இல்லை உனக்கு? போதும். அவன் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட வரான், உங்களுடைய இயர்ஸ் கிட்ட. இன்றைக்கி நைட்டு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் சுத்தமாக டீயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவன் ஏன் இப்படி சொல்கிறான்? எங்கள் அப்பா யாரை கொல்ல போகிறாரு? எங்கள் அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டார். இவன் சும்மா சொல்கிறான். நான் எப்படியாவது இங்கேருந்து போனேன், என்னால் இருக்க முடியாதுங்க. டைம் ஆக உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எப்படியாவது தப்பிக்கணும்னு மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கே தவிர்த்து எப்படி தப்பிக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. பத்தாவதுக்கு அந்த பூச்சிலாம் வந்து உங்கள் வேலையே விழுது. உங்களுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, இரிட்டேட் ஆகுது. நீங்களும் அப்படி எப்படின்னு கஷ்டப்பட்டு எப்படியோ கையில் இருக்கிற அந்த ரோப்பு அவுத்துட்டீங்க. அப்புறம் கையில் இருக்கிறது காலில் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக அவுத்துடுறீங்க. அங்கே வந்து ரொம்ப குட்டியாக ஒரு விண்டோ மட்டும் உடஞ்சிருக்குது. நீங்கள் அங்கே ஏதாவது இருக்குதான்னு தேடுறீங்க. அப்புறம் ராடு கிடச்சிது. அதை எடுக்கலான்னு போகிறப்போ செவுத்தில் சுற்றி பார்க்குறீங்க. அதில் வந்து நிறைய பேர் ரத்தத்தால் லீவ் மீ, ஹெல்ப் மீ, அப்புறம் செவுத்தெல்லாம் கிறுக்கி என்னென்னமோ எழுதி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா இவன் எந்த மாதிரி லெவலுக்கு போவான்னு கூட உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்குறப்போ எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணி எத்தனை பேரை கொண்டிருப்பானோ அதெல்லாம் உங்கள் மைண்டில் வருது. ஏன் பயப்படாது, எப்படியாவது நீங்கள் வந்து போய் ஆகணும். ஆனால் அவன் கண்ணில் மாட்டிக்கிட்டேன்னா நீங்களும் அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த ராடை வச்சுட்டு வேகமாக அடிக்கிறீங்க அந்த அந்த விண்டோ உடைக்கிறதுல. ஸோ எப்படியோ அதுக்குள்ளேருந்து ஏறி தப்பிச்சு அந்த சைடு விழுந்துடுறீங்க. ஸோ கண்ணாடி கீறி உங்கள் கையில் நல்ல பெருசாக ஒரு காயம் அது எல்போவில். உங்களுக்கு சும்மா ஒரு ஊசி குத்துனாலே வலி தாங்காது. இப்போ இவ்வளோ பெரிய காயம், அதை பார்த்த உடனே உங்களுக்கு வலி அங்கேருந்து எழுந்துக்க கூட முடியல உங்களால். அது ரொம்ப சின்ன இடம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்ஸ்டேட்ஸ் இருக்குது. நீங்களும் செவுத்து பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏறுறீங்க. இன்னொரு டோர் இருந்துச்சு, அதையும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு பெரிய ஒரு ஹாலு, நல்லா லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு சைலண்ட்டாக இருக்குது. வீட்டில் வேறு யாருமே இல்லை.
இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்தால் கூட சவுண்டு என்னமோ எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பெருசாகவும் இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெதுவாக போக முடியுமோ அவ்வளோ மெதுவாக மெயின் டோர் வரைக்கும் போயிடுறீங்க. பட் உங்கள் பின்னாடிலேருந்து ஏய் அதான் சொன்னேன்ல நைட்டு மீட் பண்ணலான்னு, அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு? ப்ளீஸ் என்னை விட்டு, நான் எந்த தப்பும் பண்ணலை. யார் நீயா? இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கு. பேஸ்மெண்ட்டை விட்டு வராதன்னா மெயின் டோர் வரைக்கும் வந்திருக்க. அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதுன்னு, உங்கள் அப்பா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு கை காலெலாம் நடுங்குது, வலி வேற உங்களுக்கு ஒரு பக்கம் கையில். ஜிமின் ஃப்ளோரெல்லாம் பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். என்ன இவ்வளோ ரத்தம் போயிருக்குது, எங்கே அடி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்க வரான். ஆனால் நீங்களும் கையை உதறீங்க. தொடாத என்ன, ஏய் காட்டுறே அப்படின்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு எந்த இடத்துல கீறிச்சோ அதே இடத்துலயே பிடிச்சி அழுத்துறான். வலிக்குது ப்ளீஸ். நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. அவனும் சிரிச்சுட்டு, ஐயோ எவ்வளோ ரத்தம் பாரு, என் கையெல்லாம் ஆயிடுச்சு. வேஸ்ட்டு இவ்வளோ ரத்தம் சிந்தி நீ தப்பிச்சாவது போயிருந்துருக்கலாம். ஆனால் கேவலமாக மாட்டிக்கிட்ட, வேஸ்ட்டு. நீங்களும் அழுதுட்டே ப்ளீஸ் என்ன விட்டு. ஏய் தான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், எல்லா பிளானையும் மாற்றி உனக்கு கொன்றுவேன். வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவங்கள சோஃபாவில் உட்கார வைக்கிறான். ஜிமினோ ஃபோன் பண்ணி டாக்டரை கூப்பிட்றான். அது யாருன்னா ஜின்னு தான். ஜின்னு வந்து ஃபேமிலி டாக்டர் மாதிரி. அவரும் மாஃபியா தான், பட் இந்த மாதிரி வேலையும் அவர் பார்ப்பார். ஜின்னு ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கிற அந்த பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்களும் லைட்டாக தள்ளுறீங்க. அவனும் கிட்டவா, உனக்கு ஸ்டிச் பண்ண போகிறாங்கம்மா, உனக்கு வலிக்கும், அதனால தான் சொல்கிறேன். ப்ளீஸ் என்னை விடு, நான் இப்படியே செத்துடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜிமினும் அதுக்கு ஆடாத, ஊசி வேற எங்கேயாவது குத்திர போகுது. ஜின்னு உங்களுக்கு அந்த நீடில் எடுத்து காட்டுறாரு. உங்களுக்கு பயத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் கத்துறீங்க, ஆடுறீங்க. விடு ப்ளீஸ் நீங்கள் எதுவுமே வேண்டாம் ப்ளீஸ் ஜிமின். ஜின்னும் சிரிச்சுட்டு, எம்மாம்மா பயப்படாதம்மா, ஸ்டிச்சு போடுற அளவுக்கு அவ்வளோ ஆழமாலாம் இல்லை. லிட்ரலி ஜிமினும் உங்கள் பயத்தை வச்சு காமெடி பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி கட்டெல்லாம் போட்டு விட்டாரு. ஜிமினை கிளம்புறதா வேணும் சொல்லு, பாய் குட்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கிளம்பிடுறாரு. இப்போ ஜிமின் உங்களை பார்க்குறான். இதுக்கப்புறம் உன்னை பேஸ்மெண்ட்டில் விடுறதெல்லாம் ஒரு ரிஸ்க்கு. ஏன்னா மெயின் டோர் வரைக்கும் வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ பேஸ்மெண்ட்டில் வேறு ஆளை வேறு வைக்க வேண்டியது இருக்குது. நீ பேசாமல் என் ரூமில் இருந்துடுறியா? நீங்களும் அவனை பார்த்து முறைச்சிட்டு, அதுக்கு வேறு எதாவது பொண்ணு போய் பாரு. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் நீ கெஸ்ட் ரூமில் இரு, நாளைக்கு உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நீ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ஆனால் செம்ம கோவம் வருது. சரி பெருமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. ஆனால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹார்ஷாக பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். அந்த கெஸ்ட் ரூமில் உங்களை தள்ளி விட்டுட்டு டோரை வந்து வெளிப்பக்கமாக சாத்திடுறான். நீங்களும் டோரை தட்டுறீங்க. ப்ளீஸ் தோற, ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் தோற. நீங்கள் அழுதுகிட்டே டோர்கிட்டே அங்கே படுத்துடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சு. ஜிமின் வந்து டோரை திறந்து பார்த்தா நீங்கள் அங்கே ஓரமாக படுத்துட்டு இருந்தீங்கல்ல. அவனும் சிரிச்சுட்டு, ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்கள் கிட்டே வரான். நீங்களும் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பயத்தில் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அவனும் அதுக்கு நான் என்னமோ ஒன்று பண்ண போகிறேன், ஏன்னா அந்த அளவுக்குலாம் நீ வார்த்தை இல்லை, ஓகேவா? சரி வேண்டே, ஃபஸ்ட்டு இப்போ ரெடி ஆகும். எதுக்கு சொன்னாதான் செய்வீங்களோ? எந்திரி, ஒழுங்கு மரியாதை குளிச்சுட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போடு. நான் தான் சொன்னேன்ல உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு. சர்ப்ரைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? சீக்கிரம் ரெடி ஆகும். என்ன ஹெல்ப் பண்ண இன்னொருத்தவங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் அழுதுட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஒரு மெய்ட் இருந்தாங்க. அவங்க ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு மேக்கப்லாம் பண்ணி உங்களை கீழே கூப்பிட்டு வராங்க. இதுதான் உங்களோட காஸ்டியூம். நீங்களும் அழுதுகிட்டே வரீங்க. ஆனால் அந்த பொண்ணு உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரா. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்தோன்னே அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டீங்க. ஜங்குக் வந்து கன்னை வச்சுட்டு உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கான். ஜிமினும் உங்களை பார்த்துட்டு, வா என் செலெக்ஷன் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தியடா. நீங்கள் ஓடி உங்கள் அப்பா கிட்டே போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் ஜிமின் உங்கள் கையை பிடிக்கிறான். இருமா, இது இல்லை சர்ப்ரைஸ். ஜேஹோவை கூப்பிட்டு உடனே அவர் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு. ஜிமினும் டேபிளில் வச்சு அந்த பேப்பரில் சைன் போடுறேன். எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமினும் உங்களை பார்த்துட்டு, சைன் போடு. நான் ஏன் சைன்? ஐயோ உனக்கு இன்னும் புரியலையா? உனக்கும் எனக்கும் மேரேஜ்மா இன்னைக்கு. பாரு நீயும் நானும் ஒரே ட்ரெஸ், மேட்சிங். சும்மா உங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருக்கேன். அவர் சொல்ல பொண்ணு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிள்றான். நீங்களும் கை எடுத்து விட்றீங்க. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. கண்டிப்பாக அவர் பார்க்கணும்ல. உங்கள் அப்பாவும் அழுது கெஞ்சுறாரு ஜிமின் கிட்ட, ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ் அவளை விட்டுரு ப்ளீஸ். ஜிமினும் உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, நான் அவங்ககிட்ட பேசவே இல்லைடா, மூடிக்கிட்டுரு, புரியுதா? ஜிமின் ப்ளீஸ் நான் காலில் கூட விடுறேன், அவளே எதுவும் பண்ணாது ப்ளீஸ். அப்போ சொல்லு, உன் பொண்ணுக்கிட்ட சொல்லு நீ என்னென்ன பண்ணன்ட்டு. உங்கள் அப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, சைலண்ட்டாக இருக்காரு. அவனும் சிரிச்சுட்டு, உங்ககிட்ட பேசி இன்னைக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, சைன் போடுறீங்க முடியாதுன்னு மாதிரி நீங்கள் தலையாடுறீங்க. ஓஹோ அப்படி ஜங்குகா முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு கண்ணை மூடி கத்துறீங்க. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அவங்க அப்பாவும் சொல்லல, அவன் மேலே தான் சொல்லிட்டான். இப்போ ஜிமின் அவங்ககிட்ட கேட்குறான், சைன் பண்ண முடியுமா முடியாதா? அடுத்த ஷார்ட்டு மிஸ்லாம் ஆகாது,
நேராக இறங்கும். நீங்களும் உங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு உங்கள் அப்பா ஒரு வாட்டி பார்க்குறீங்க. தென் நீங்கள் சைனும் போட்டு ரிங்ஸையும் மாற்றி இப்போ நீங்களும் ஜிமினும் கப்பல்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸு தம்பி எல்லாருமே செம்மையாக கத்தி கிளாப்லாம் பண்ணி அவனுங்க மட்டும்தான் என்ஜாய் பண்ணுறானுங்க. அவனுங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் அவனுங்களுக்கு ஃபன்னாக இருக்குது. ஜிமினை சிரிச்சிட்டு தேங்க்யூ 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 வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜோகா இந்த நாயை வெளியே அனுப்பிச்சிடு, நாங்கள் கொஞ்சம் பர்சனலாக பேசிட்டு வரோம். அவனும் உங்களை பார்த்துட்டு போகலாமா வைஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் உங்கள் அப்பாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் செம்மையாக அழுது கெஞ்சுறாரு, கத்துறாரு. நீங்களும் ஜிமினை ரூம்குள்ளே போகிறோன்னே ஜிமின் உங்களை பெட்டில் தள்ளி விட்டு டோரை சாத்துறான். ஸோ ஃபைனலி எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். நீங்கள் ஒரு சைடாக திரும்பிட்டீங்க. அவன் உங்களோட சீக்ஸை ட்ராக் பண்ணுறான். ஹர்ஷா, கல்யாணம் பண்ணி ஹாப்பியான லைஃப்பை வாழலான்னு மட்டும் என்றைக்கும் நினச்சிடாத. நான் எப்படி கஷ்டப்பட்டணும் அதே மாதிரி நீயும் இதுக்கப்புறம் தானும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை விடுறான். நீங்களும் அழுவுறீங்க. உங்கள் அப்பா ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு. நீ கஷ்டப்படுறத அவன் நினச்சி அவனும் கூடி சீக்கிரம் செத்துடணும். அதான் கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சுல்ல, வீட்டில் தான் இருந்தால் வேலையை பாரு, போயிட்டு நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறான். நீங்கள் உங்கள் தலைக்காணி பெட்ஷீட்டெல்லாம் தூக்கி போட்டு கத்தி அழுவுறீங்க. இப்போ அப்படியே நைட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னமும் காலிலேருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே சாப்பிடல, ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அழுதுகிட்டே அப்படியே பெட்டில் படுத்து தூங்கியிருப்பீங்க. இப்போ ஜிமின் வந்துடுறான். உங்கள் பெட்ஷீட்டை லைட்டாக எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் நல்லா தூங்குவீங்க. ஏதாவது ஒரு பெரிய சவுண்டு கேட்டிருந்தா கூட நீங்கள் எழுந்துக்க மாட்டீங்க. பட் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு குட்டி சவுண்டு கேட்டால் கூட பயத்தில் எழுந்துக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எழுந்துடுறீங்க. ஜிமினை பார்த்ததும் பயந்துட்டு அவனை தள்ளி விடுறீங்க. என்ன பண்ணுற, என்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான், என் பெட்டில் படுத்தினா அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தொட வந்தான். நீங்களும் எழுந்துக்கிறீங்க. இந்த ரூம் அவுட்டு நீ போகக்கூடாது, ஒன்றும் அந்த சோஃபாவில் படு, இல்லைனா கீழே படு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நல்லா பெட்டில் படுத்து கையை காலெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் பெட்ஷீட்டு பில்லோ எதுவுமே எடுக்காமல் தரையில் தான் படுக்கிறீங்க. ஜிமினும் சிரிச்சிட்டு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்க தேவையில்லை போல், அவளாக கொடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சு. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. அது கூட அவனுக்கு பிடிக்காம உங்களை எழுப்புறான். நீங்களும் பயந்து எழுந்து அவனை பார்க்குறீங்க. மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பொறுப்பு இல்லாமல் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க. போய் ரெடி ஆகிட்டு எனக்கு காஃபி போட்டு தருவா, நான் ஆஃபீஸ் வேறு போகணும், பிரேக்ஃபாஸ்ட் ஷேர் பண்ணுவேன், எழுந்துரி. அதான் உன் வீட்டில் இத்தனை பேர் வேலை செய்கிறவங்க இருக்காங்களே, இத்தனை பேர் இருந்தாங்கன்னா நான் எல்லாரையுமா கல்யாணம் பண்ணேன், நீ தான் என்னோடய ஒய்ஃபு, போ, உன் ஒய்ஃப்னால் இப்படி தான் அடிமை மாதிரி. போய் சொன்னதை செய்தி பொடி, எனக்கு சமைக்க தெரியாது, முதல்ல எழுந்துற, நீங்கள் போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வா, அப்புறம் அதுவும் நான் தான் பண்ணி விடணும் உனக்கு. நீங்களும் பாத்ரூம் போயிட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வரீங்க. நாளிலேருந்தெல்லாம் நான் ஒன்று அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நீயா செய்யணும், புரியுதா? கீழே கிச்சன் ரூமில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீ ஒரு நாள் மட்டும் ஹெல்ப் கேளு. ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ளே நீயா சமைக்க கற்றுக்கலன்னு வச்சுக்கோயேன். நான் சொல்ல தேவையில்லை, உனக்கே தெரியும் என்னன்னு. போ. அவனும் குளிக்க போயிடுறான். நீங்களும் கிச்சன் ரூமுக்கு வரீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்காங்க இருக்கவே. இப்போ கிச்சன் ரூமில் ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க, அவங்க கொஞ்சம் ஏஜ்டானவங்க தான். உங்களை பார்த்ததும் மேடம் இங்கே வாங்க, சார் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைக்கும் போது அவங்க தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் தான் சமைக்கிறீங்க. ஜிமினும் டைனிங் டேபிளில் உட்காடுறான். நீங்களும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு வைக்கிறீங்க. அவனும் சாப்பிட்டுட்டு ஏதோ பரவாயில்ல, ஒரு வாரத்தில் சீக்கிரம் சமைக்க கற்றுக்கோ, புரியுதா? நீங்களும் அங்கேருந்து போகலான்னு போகிறப்போ கரெக்டாக மேத்யூ உட்காடுறான். ஜிமினும் உங்களை பார்த்துட்டு எங்கே போகிற, என் தம்பி அவனுக்கும் சாப்பாடு வை. உங்களுக்கு கோவம் வருது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து அவனுக்கு வைக்கிறீங்க. அண்ணி போதும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்களும் அவன் கையை தட்டி விட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வந்துட்டீங்க. ரூமை சாத்திட்டு ரொம்ப அழுவுறீங்க. இந்த சைடு ஜிமின் மேத்யூவை பார்த்துட்டு இங்கே பாரா, ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் இரு, தேவையில்லாத வேலை பார்க்காத. ஆனால் இப்போ நீ ஏன்னா டென்ஷன் ஆகிற, ரிவெஞ்சுக்காக தானே அவளை கல்யாணம் பண்ணேன், என்னமோ உண்மையான பொண்டாட்டி மாதிரி பண்ணுற. உண்மையான பொண்டாட்டியாக இருந்தால் நான் பண்ணுவேனா? கையை காலை உடச்சிரும், ஒழுங்காக சாப்பிட்டு காலேஜ் போடா. இப்போ அவனும் சாப்பிட்டு மேத்யூ காலேஜ் போயிட்டான். ஜிமின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். எல்லாரும் ஒன்றா தான் பேசிகிட்டு இருந்தானுங்க. நடுவில் வந்துட்டு டே அவன் பாரிஸ்லேருந்து இன்னைக்கு நைட் வரான். எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 6 மந்த்துக்கு அவன் பிஸ்னஸ் விஷயமாக அவன் போயிருந்தான். இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா தான் இருப்பானுங்க. சுகாவும் அதுக்கு சூப்பர்ரா. ஜங்குக்கு இப்போ சொல்கிறான் டே கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு பார்ட்டி வச்சு ஆகணும் ப்ளீஸ் தான். ஜிமினும் அதுக்கு அப்போனா ஓகே, நம்ம வீட்லேயே வச்சிடலாம். இப்போ எல்லாரும் அங்கே எப்படி வெல்கம் பண்ணுறது பார்ட்டியை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. நீங்கள் டேபிளில் இப்படி உங்கள் கையை வச்சுட்டு படுத்துட்டு சோகமாக அழுதுட்டு இருக்கீங்க. சரனா டோர் நாக் பண்ணாமலே ஓப்பன் ஆகுது. நீங்களும் யாருன்னு பார்த்தா மேத்யூ, அன்னைக்கு சார்ஜ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். உங்களுக்கு பின்னாடி தான் ட்ராயர் இருக்குது, ஸோ அதனால நீங்கள் எழுந்துக்கிறீங்க. அவனும் எடுத்துகிட்டு தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சிரிச்சிட்டு உங்களை ஒரு மாதிரி லைட்டாக உரசிட்டு தான் போகிறான். உங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. கரெக்டாக அவன் வெளியே போகிற நேரம் பார்த்துட்டு ஜிமின் பார்த்துடுறான். என் ரூமில் என்ன பண்ணுற, நான் சார்ஜர்ண்ணா. ஜிமினுக்கு செம்ம கோவம் வருது. ஏன் உங்ககிட்ட இல்லையா, இந்த சார்ஜ் ஏற மாட்டேங்குதுண்ணா அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஜிமினும் ஐயோ இவன் மேலே ஒரு கண்ணு வைக்கணும் போல. ஜிமினும் உள்ள வரா. நீங்கள் ஒரு மாதிரி என்ன எடுத்துட்ருக்கீங்க. அவனுங்களை பார்த்துட்டு நீ ஏன் அழுவுற,
வாழ்க்கையை நினச்சா என் தம்பி ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? நான் ஏன் இங்கே இருக்கணும் கஷ்டப்பட்டுட்டு? நான் எந்த தப்பும் பண்ணலை, யாரையுமே ஹர்ட் பண்ணலை, நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும்? உன் அப்பா தான் எங்கள் அப்பா அம்மாவை கொன்னான். 15 வயசு இருக்கும்போது என் கண்ணால் பார்த்தேன். எப்படி மறக்க சொல்கிறேன்? இந்த இடத்துக்கு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? உன் அப்பா என்னையும் என் தம்பியை கூட கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். அவன் சரியான ஈவல், சரியான சைக்கோ தெரியுமா அவன்? நீங்கள் கோவத்தில் வேகமாக அவனை அடிச்சிடுறீங்க. இன்னொரு தடவை எங்கள் அப்பாவை கொலைகாரன்னு சொல்லணும்னா அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஜிமினுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். என் மேலே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி நல்லா இழுக்கிறான். உங்களுக்கு வலி தாங்கலை, கத்துறீங்க. ஆனால் நீங்கள் அவன்கிட்ட கெஞ்ச மாட்டேங்கிறீங்க, திமிராக தான் இருக்கீங்க. அவன் கன் எடுத்து உங்களோட ஹெட்டில் பாயிண்ட் பண்ணுறான். ஆனால் அவங்க கண்ணில் பயமே தெரியல. அவனை ஐ டு வை பார்க்குறீங்க. கொன்று, தயவு செஞ்சு எனக்கு கொன்று ப்ளீஸ். உனக்கு ஸ்லேவாக இருக்கிறத விட நான் செத்து போகிறது எவ்வளவோ மேல், ப்ளீஸ் கொல்லு. அவனும் உங்களை தள்ளி விடுறான். அவ்வளோ சீக்கிரமாலும் உன்னை சாவு விட மாட்டேன்டி. உங்கள் அப்பா சத்ததுக்கப்புறம் அவனை விட்டுலாம் தான் நினச்சேன். சாவு, கடைசி வரைக்கும் அவன் லைஃப் ஃபுல்லாக இங்கேயே கடந்து சாவு அப்படின்னு அவன் டோரை டம்முன்னு சாத்திட்டு போயிட்டான். நீங்கள் அழுவுறீங்க. அப்படியே நைட் ஆகிடுச்சு, நீங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. வெளியே என்ன ரொம்ப சவுண்டாக கேட்குது, என்னடா இது சவுண்டுன்னு மெதுவாக டோரை திறந்து பார்க்குறீங்க. கீழே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு ஃபுல்லாக பாய்ஸ் தான் இருக்காங்க. நீங்களும் திரும்பி உங்கள் ரூமுக்கு வரப்போ டக்குன்னு யாரையும் இடிச்சிட்டீங்க. யாருன்னு பார்த்தா அது டேயான். அவன் உங்களை பார்த்து ஸ்டன் ஆகிட்டான். ஹாய். நீங்கள் எதுவும் பேசாமல் உள்ளே போய்ட்டு டோரை சாத்திக்கிட்டீங்க. வியும் சிரிச்சிட்டு யார் இந்த பொண்ணு? இப்போ அவனும் கீழே வரான். டே ஜிமின் சொல்லுடா, ஒரு ரூமில் என்ன ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது, வெளியே வந்தலா? இல்லை, வந்து எட்டி பார்த்துட்டு உள்ளே போயிட்டா. ஜங்குக்கு கத்திட்டு, டே அது ஜிமினோட ஒய்ஃப்டா, வீக்கு இந்த விஷயம் தெரியாது, என்னதான் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஸோ பார்ட்டி நடக்குது, இவனுங்கெல்லாம் ரூமுக்கு போகிறானுங்க. வீக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டே அதுக்கு அந்த பொண்ணு என்னடா பண்ணுவா, பார்க்கவே பாவமாக இருக்கா. ஜிமினும் அதுக்கு என்னையை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், அது உனக்கு தெரியலையா? இல்லைடா, அதுக்கு நீ அவன் அப்பனை நேராகவே கொண்டிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ இங்கே இருக்குது? அவனை கொல்லணுமா? ஒரே நாளில் கொன்னா அவன் நிம்மதியாக செத்துருவான். அவன் லைஃப் லாங் தினம் கஷ்டப்பட்டு யாருமே இல்லாமல் கடைசி நேரத்தில் சாகணும். எப்படியோ அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறா. அவன் பையன் இன்னும் 1 மாதத்துல அவனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் ஆக போகிற பொண்ணு அவளுக்கு காசு கொடுத்துட்டு இவனை எப்படியோ மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அவனை வேறு இடத்துக்கு கூட்டு போக சொல்லிட்டேன். இப்போ அவன் தனியாக இருப்பான். இவன் பொண்ணு படுற கஷ்டத்தை நினச்சி அவன் சாகணும். பண்ண தப்பு அவனுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் இல்லாமல் இந்த பொண்ணும் எதுக்குடா கஷ்டப்படணும்னு நான் கேட்குறேன். எங்கள் அப்பா அம்மா தான் செத்தாங்க, நானும் என் தம்பியும் கஷ்டப்படல. ஜின்னும் அதுக்கு வியோட ஷோல்டரில் தட்டிட்டு, சரி ஓகே ஃபைன், இப்போ தானே வந்தீங்க, அதுக்குள்ளே எதுக்குடா இதெல்லாம் பேசிக்கிட்டு டே அங்கே விடாமல், சரி இப்போ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவளோடய உன் லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்து முடிச்சிருவியா? நான் ஏன்டா இவளோட வாழணும், எனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாம் தாள் சார வரைக்கும் அதுக்கப்புறம் அவளை விட்டுருவேன். ஜங்குக்கும் வியை பார்த்து, மச்சான் நீ இப்படி கேட்குறத பார்த்தா வியும் அதுக்கு சி அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே சிரிக்கிறான். ஓகேடா மேஸ், இதோட இந்த பாட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்ட் ரொம்ப சீக்கிரம் வருமானு தெரில, பட் ஐ ட்ரை. ரொம்ப நாளாக ரொமான்டிக்காக லவ்வாகவே போட்டுட்ருக்கோமே, சும்மா கொஞ்சம் வயலன்ஸாக போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து வெறும் ஃபிக்ஷனல் கேரக்டர் மட்டும்தான், யாரும் இவங்களை ஹர்ட் பண்ணணுன்னு கிடையாது. ஒரு பைத்தியம் வீடியோக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் போடுவோம், பின்னாடி டிஸ்க்ளைமர் போடுவோம். ஓகே, அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.